நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இனிதே சென்றிடுவோம். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். தாயின் கருவிலே நம்மை தெரிந்தெடுத்தார். அவரின் கைகளிலே நம் பெயரை பொறித்து வைத்தார். அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. அவரில் நம்மை அர்ப்பணம் செய்ய மனித மாண்பு மண்ணில் உயர. எழுவி வருவில் இயேசு வழியிலே. இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள். புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதுமை வழங்கும் புனித வனத்து சின்னப்பருடைய திருவிழாவினுடைய 9ஆம் நாளில் நாம் இருக்கின்றோம். இறைவனுடைய பாதுகாப்பும் பராமரிப்பையும் நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து நம் புனிதருடைய அவருடைய வாழ்க்கையின் வழியாக நாம் பல்வேறு ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளிலே சிறப்பாக நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை மாணிக்கம் அவர்கள் மான்ஃபோர்ட் சபையை சார்ந்தவர்கள். தற்பொழுது ஜெர்மனி நாட்டிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய புலியால் பங்கிலிருந்து ஏறக்குறைய 4 நபர்கள் ஜெர்மனி நாட்டில் பணியாற்றி கொண்டிருக்காங்க. 2 அருட் சகோதரிகள், 2 அருட் தந்தையர்கள். அதில் 2 பேர் இங்கே இருக்காங்க. லீவுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சிஸ்டரும் ஜெர்மனியில் இருக்காங்க, ஃபாதரும் ஜெர்மனியில் இருக்காங்க. ஏறக்குறைய நம்முடைய புலியால் மண் வாசம் உலகெங்கும் பரவி கொண்டு இருக்கின்றது. பல்வேறு நாடுகளிலே நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. எனவே இன்றைய நாளிலே அருட்தந்தை மாணிக்கம் அவர்கள் சிறப்பாக நமக்கு திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களை நாம் கரவலியின் மூலம் வருக வருகையை நாம் வரவேற்போம். தொடர்ந்து அவரோடு இணைந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் மூத்த குரு அருட்தந்தை கிரகோரி அவர்களும் இணைந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்றார்கள். தந்தை அவர்களுடைய உடல் நலனுக்காகவும் இன்றைய நாளே திருப்பலி நிறைவேற்றுகின்ற குருக்களுடைய உடல் நலனுக்காகவும் பணி வாழ்விற்காகவும் இறைவன் தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதித்து நல்வழி நடத்தி தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்வழி நடத்த இவர்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நிறைவாக தந்தரில் நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த தெய்வீக பலியிலே தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களுக்காக தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, வனத்த சின்னப்பர் புனித வனத்த சின்னப்பர் திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் நாம் அனைவரும் அவருடைய வாழ்விலே அவர் விட்டு சென்ற வாழ்ந்து சென்ற பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்று அதன் பிரகாரம் வாழ இந்த திருப்பலியிலே ஜெபிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இன்று காலையிலிருந்து மாலை வரை பரபரப்பாக எதிர்பார்த்திருந்த தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய நமக்கு தெரியும். பல இளைஞர்களும் இளைஞிகளும் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் காண்கின்றேன். சில பேர் வருத்தமாக இருக்கலாம்.
நம்ம ஓட்டு போட்டவங்க ஜெபிக்கலையே அப்படின்னு. பரவாயில்ல, யார் வந்தாலும் யார் ஆட்சி செய்தாலும் மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஆட்சியாக அமைய வேண்டும். நேர்மையோடும் அன்போடும் ஊழல் இல்லாத ஆட்சியை நம்முடைய தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். புனித வனத்த சின்னப்பர் அவருடைய உலக ஆசைகளையெல்லாம் விட்டு தனியாக சென்று ஜெபங்கள் வழியாகவும் தவங்கள் வழியாகவும் கடவுளோடு இருந்த உறவை வளர்த்து கொண்டவர். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக விளங்கியவர். அவர் தன்னுடைய உறவிலே கடவுளை ஏற்று அவருடைய உறவிலே வளர்ந்து என்றென்றும் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக வாழ்ந்தவர். நாம் இன்று பல கருத்துக்களோடு இங்கு வந்திருக்கலாம். மகிழ்ச்சியான கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது நமக்கு சிறு சிறு குறைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கடவுள் புனித சின்னப்பர் வழியாக அதனை எல்லாம் நீக்கி நமக்கு குணமளிக்க வேண்டும். நாமும் மகிழ்ச்சியோடு மற்றவர்களைப் போல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்ற எண்ணங்களோடு வந்திருக்கலாம். இந்த நேரத்திலே இறைவனை புனித சின்னப்பர் வழியாக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். அவர் நம்முடைய எண்ணங்களையெல்லாம் ஆசீர்வதித்து நமக்கு குணமளித்து நம்முடைய குடும்பங்களிலே சந்தோஷமாக வாழ்வதற்கு வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த கொடுங்காவயல் மட்டுமல்ல, புலியால் பங்கு மட்டுமல்ல, உலகம் அனைத்தும் இருக்கும் மக்கள் எத்தனையோ கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்து வருகின்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும். தேவையில்லாத போர், தேவையில்லாத பஞ்சங்கள், தேவையில்லாத விலை உயர்வு, இவற்றையெல்லாம் தவிர்த்து நாம் அனைவரையும் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் உணர்ந்து இறைவனின் மன்னிப்பை இறைஞ்சுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெருமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு வழிநடத்தி செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் உமக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட புனித வனத்த சின்னப்பருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உம்மையை அனைத்துக்கு மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 5-18 முடிய. அந்நாட்களில் பிற இனத்தாரும் யூதரும் தம் தலைவர்களுடன் சேர்ந்து திருத்தூதரை இழிவுபடுத்தி கல்லால் எறிய திட்டமிட்டனர். இதை அவர்கள் அறிந்து லிக்கவோனியாவில் உள்ள நகரங்களான லிஸ்திராவுக்கும் தெருபைக்கும் அவற்றின் சுற்றுப்புறங்களுக்கும் தப்பிச் சென்றார்கள். அங்கெல்லாம் அவர்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள். லிஸ்திராவில் கால் வழங்காத ஒருவர் இருந்தார். பிறவியிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததில்லை. அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவரிடம் நலம் பெறுவதற்கான நம்பிக்கை இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீர் எழுந்து காலூன்றி நேராக நில்லும் என்றார். அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். பவுல் செய்ததை கூட்டத்தினர் கண்டு லிக்கவோனியா மொழியில், தெய்வங்கள் மனித உருவில் நம்மிடம் இறங்கி வந்திருக்கின்றன என்று குரல் எழுப்பி கூறினர். அவர்கள் பர்னபாவை சேசு என்றும் அங்கு பவுலே பேசியபடியால் அவரை எர்மசு என்றும் அழைத்தார்கள். நகருக்கு எதிரிலுள்ள சேசு கோவில் அர்ச்சகர் காளைகளையும் பூ மாலைகளையும் கோவில் வாயிலுக்கு கொண்டு வந்து கூட்டத்தினருடன் சேர்ந்து பலியிட விரும்பினார். இதை கேள்வியுற்ற திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து சென்று உரக்க கூறியது, மனிதர்களே, ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தான். நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்களினங்களையும் அவரவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் தம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கின்றார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கின்றார். வளமிக்க பருவ காலங்களை தருகின்றார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்கச் செய்கின்றார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்களுக்கு பலியிடுவதை ஒருவர் தடுக்க முடிந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தைகள் 21 முதல் 26 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதாஸ் அல்ல, மற்றவர் அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கின்றீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின் வருமாறு கூறினார்: என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்பப் போகின்ற தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு ஆண்டவரில் எனது பிரியமான புனித வனதசின்னப்பரின் அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். என்னாலும் நம்மை படைத்த கடவுள் நம்முடன் உடனிருந்து எல்லையற்ற ஆசீர்வாதங்களை அல்கொடைகளையும் நமக்கு தந்து அவர் நம்முடன் உடன் இருக்கிறார் என்பதை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தி இந்த மன்னக வாழ்வை அலங்கரித்திட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நமக்கு துணையாக இருந்து புனித வனசின்னப்பர் வழியாக நிறைவான ஆசீர்வாதங்களை தருவாராக. தந்தை அவர்கள் முன்னுரையில் அவர் சரளமாக தமிழ் பேசினதை பார்த்து, பேசாமல் இந்த மனுஷனே பிரசங்கம் வச்சிருக்கலாமே என்று சொல்லி நான் நினைத்தேன். இருந்த பொழுதும் மானுடைய திட்டம் நாளில் இந்த அடியவன் உங்கள் முன்னிலையில் நிற்பது நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வாழ்விற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவது தெரியுமா? அது நல்லது செய்யும், கெடுதலும் செய்யும். மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும். அது நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். சொல்லுங்க பார்ப்போம், என்னவா எதுவாக இருக்கலாம்? அது சமூகத்திற்கு நல்லதையும் கொண்டு வரலாம், சமூகத்திற்கு கெட்டதையும் கொண்டு வந்து விடலாம். ஆசை, மகிழ்ச்சி, அழகு, மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லக்கூடிய கூட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். சொல்லுங்க பாப்போம். இன்னைக்கு அழகாக நற்செய்தியின் அடிப்படையில் நம்ம சிந்திக்க போகிறோம். நற்செய்தியின் அடிப்படையில் நாம் சிந்திக்க போகிறோம். சொல்லுங்க. நம்முடைய வாழ்விற்கும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், சமூகத்திற்கு மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தும். இன்றும் இன்னும் தமிழகத்தில் இந்த தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. சொல்லுங்க. எதுவாக இருக்கலாம். ஏதாவது மனசுக்குள்ள பட்டது டபார்னு டபார்னு டபக்குன்னு சொல்லணும். மனசில் பட்டதை சொல்லுங்க பாப்போம். கோபம், ஆணவம், சும்மா அடிச்சு விடுமா நீ வாட்டுக்க. ஆமாம், வந்ததெல்லாம் சொல்லணும்லவா. சொல்லிட்டீல நீங்கள் வாயில் வந்து உடனே வந்தது சொல்லுங்கய்யா அப்படின்னா அப்போ வரும்ல, ஜம்முன்னு வரும்ல. சரி, நம்முடைய வார்த்தை சரி. மிகப்பெரிய இந்த இந்த தமிழக தேர்தல் இப்பொழுது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியதற்கு காரணம் என்ன? மாற்றம் என்று சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு மாற்றத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் என்ன? ஏத்தா முன்னாடி ஆட்சியில் திருப்தி இல்லைன்னா இலவச பேருந்து டவுன் பஸ்ஸில் ஜம்முன்னு ஒரு அம்மா டீ குடிக்க கல்லூரிலிருந்து தேவகோட்டைக்கு வருமா. ஆமாம், என்னம்மா சும்மா வீட்டில் இருந்தால் ஒரே புழுங்களாக இருக்கு, வேர்க்குது. என்னது அதனால் விட்டுருக்காருல டவுன் பஸ்ஸு, மகளிர் பேருந்து, விடியல் பேருந்து, அதில் ஜம்முன்னு ஏறி உட்காருவேனா, சொல்லுன்னு காற்று வருமா, அப்படியே போவேன். அங்கே டவுன் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஒரு என்னது டீ குடிப்பேன். பேரன் பேத்திகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அச்சு முறுக்கு வாங்கிட்டு மறுபடிக்கும் அந்த டவுன் பஸ்ஸு திரும்பி எங்கள் ஊருக்கு வரும். ஜம்முன்னு உக்காந்துட்டு அப்படியே வந்துடும் சாமி. சூப்பராக பொழுது போகுது, அழகாக இருக்குது. அப்புறம் மாதம் உங்களுக்கு வேறு என்னது 1000 ரூபா, 2000 ரூபா, 5000 ரூபா. அட படுவாவியெல்லாம் போச்சே, ஏமாற்றி விட்டீங்களே. இது 8000 ரூபா கூப்பன் வேற காத்துக்கிட்டு இருக்கு, போச்சு. இன்னுமே மாமன் சீரை கொண்டு வர போகிறேன். மாமன் சீரை கொண்டு வந்து கொடுத்து பிள்ளை குட்டியில் பூரா வாழுங்க சொல்ல போகிறேன். ஆனால் ஒருத்தனும் சாராய கடையை க்ளோஸ் பண்ணலை. தெரில, மாற்றத்தை வேண்டி வந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்வது சரிதானா தெரியல. இருந்தாலும் அன்பிக்கினியவர்களே, ஒரு மனித வாழ்வில், ஒரு சமூக வாழ்வில் மிகப்பெரிய நல்லதையும் கெட்டதையும் உண்டாக்கக்கூடியது எது தெரியுமா? ஹீரோ வொர்ஷிப், நாயக்கர் வழிபாடு. சரிங்களா? தலைவன் வழிபாடு, தலைவி வழிபாடு. ஹீரோ வொர்ஷிப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? தானே? தெரியுதா, புரியுதா? ரோசி அக்கா முழிக்குது, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். அது இப்படி முழிக்குது, உனக்கு சம்பந்தமே இல்லைன்னு தெரியுது. இளவட்ட பிள்ளைகிட்ட கேளு, யார் உனக்கு ஹீரோ கேட்டா சொல்லு பாப்பா. ஆமாம், ஐயோ, நான் எது போன மாதத்தில் நியூஸ் பேப்பரை வாசிக்கிட்டு இருந்தேன் பங்களாவில். அப்போ 2 பொடியங்க வந்தாங்க, பள்ளிக்கூடத்து பொடியங்க. சாமி, என்னடா இதுக்கு ஓட்டு போடுங்க சாமி. ஆமாத்தா, ஆமாம். ஐயோ, நானே மயங்கி போயிட்டேன். எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது என்பதை, எவ்வளவு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது. இடைக்காட்டுக்கு நானும் ஓட்டு போட போனேன். பிள்ளை குட்டிகளோட வந்துச்சுங்க ஒரு கூட்டம். யாருக்குடா ஓட்டு போட்டீங்க? எங்கள் ஹீரோவுக்கு.
ஆமாம், அது ஸ்டைலை பார்க்கணுமே. எல்லாம் சிறப்பு சிறப்பு. அது பின்புலம் என்ன? ஹீரோ வர்ஷிப். தலைமை என்னது? தலைவர் வழிபாடு, தலைமை. அந்த என்ன சொல்ல கரெக்டாக தமிழில் என்ன சொல்கிறது? ஜெர்மனி ஃபாதர் சொல்லுங்கள் ஃபாதர், கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர், இல்லை நீங்கள் சாமி நீங்கள் சொல்லுங்கள். ஹீரோ வர்ஷிப், தலைவர் வழிபா, அது நாயக்கர் வழிபாடுன்னு தமிழில் சொல்ல தெரியும். நாயக்கர் அப்படி பெருசாக அப்படி காட்டுவது. அவர்கள்தான் எல்லாம், அவர்கள்தான் தெய்வம், அவர்கள்தான் எனக்கு எல்லாம் என்ற எண்ணம் அதற்காக என்னன்னாலும் செய்வாங்க, என்னமானால் செய்வாங்க. அதுதான் தலைமை. அதாவது என்ன அது கரெக்டாக சொல்லுங்கள் ராசிகராஜ், சொல்லுங்கள் பார்ப்போம். என்னம்மா? கதாநாயகன் வழிபாடு, கதாநாயகி வழிபாடு. விஜயோட இன்னொன்று தெரியுது. அது என்ன தெரியுது? திருசா வேற தெரியுது. ஆமாம், போங்க, நல்லது தான், நல்லது நடக்க வேண்டும், அது ஆசீர்வாதம். ஆனால் என்ன, எதனுடைய பின்புலத்தின் எதனுடைய அடிப்படையில் இது உருவானது என்று சொன்னால் என்னது வழிபாடு எல்லாம். அதான் அவருக்காக என் உயிரை கொடுப்பேன். நீ யூடியூப்லாம் பார்த்துருப்பான். விஜய் ஜெயிக்கவில்லை என்று சொன்னால் நானும் என் பிள்ளை குட்டிகளும் விஷம் வச்சு செத்து போவோம். நல்ல விலைக்கு விஷம் ஜெயிச்சிட்டான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நிறைய பேர் செத்துருப்பான். நல்ல வேலைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இப்போதைக்கு நான் அதை உணர்ந்து பார்க்குறேன். ஒரு வேளைக்கு ஆண்டுடைய திட்டமாக இருக்கணும். ஏறக்குறை 100 நிறைய பேர் செத்துருப்பாங்க. அவ்வளவு போதையை ஊட்டி வளர்த்து, அவ்வளவு போதை ஊட்டி வளர்த்து அப்படியே வெறித்தனத்தை உண்டாக்கி தமிழகத்தோட கொஞ்சம் மாறி வந்துச்சு, மற்றபடி எல்லாம் போயிடுச்சு. ஆனால் நல்லது செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஆனால் இயேசுவை நம்புகிற பிள்ளைகளுக்கு இந்த திறனாய்வு செய்யக்கூடிய திறன் வளர வேண்டும் என்பது தான் இன்றைக்கு வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நல்ல வேலைக்கு இன்றைக்கி பாருங்கள், சரியான. அப்போ மனசுக்குள்ளே சாமி நான் சொன்னார், சாமி ஜெர்மனி சாமி மறைவுரை வைக்க மாட்டாராம், யாராவது வைக்கணும் அப்படின்னு சொன்னாப்லையா. மதியம் சொன்னாப்ல, உடனே சரி அம்மா நற்கருணை ஆராதனை வச்சுட்டு அப்படியே ஒரு மறைவுரை வைப்போமே அப்படின்னு நினச்சேன்னா, அப்புறம் இன்றைக்கி உள்ள ரீடிங் என்ன என்று வாசித்தேன். சரியாக அழகாக இன்றைக்கு ஏற்ற மாதிரி அப்படியே மாறி வந்திருக்கிறார். இன்றைக்கி அதை ஏற்ற அடிப்படையில் சொல்வது என்பது சிறப்பான ஒன்று. இன்றைக்கி பார்க்குறோம், இந்த தலைமை வழிபாடு, இந்த நாயக்கர் வழிபாடு, கதாநாயகன் வழிபாடு, கதாநாயகி வழிபாடு, அது தொடக்கத்தில் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் எப்போ ஆரம்பித்தது என்று சொன்னால் சங்க காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. சங்க காலத்தில் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது? யாராவது போருக்கு சென்று, யாராவது போர் வீரன் தன் உயிரையே அந்த நாட்டுக்காக, அந்த வீட்டுக்காக, அந்த தேசத்துக்காக, அந்த அரசுக்காக உயிரை கொடுத்து இருப்பான் என்று சொன்னால் அவனை பிதைத்து வைத்து அதிலே ஒரு கல் நடுவார்கள். அந்த கல்லை தான் என்ன செய்வாங்க? நடுக்கல் வழிபாடு என்று சொல்லி அழைக்கப்பட்டது. நடுக்கல் வழிபாடு அப்படியே கொஞ்சமாக வந்து எங்கே வந்து நின்றுச்சு, எங்கே வந்து நிற்கிது? திரைப்பட கவர்ச்சிகளில் வந்து அப்படியே வந்து விட்டது. அதனால தான் எந்த மாநிலத்திலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை. ஆனால் இங்கே மட்டும் ஏன் இப்படி உருவாக்கப்பட்டது என்று தெரியவில்லை. உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கடவுள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக இறைவன் கொடுக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நமக்கெல்லாம் ஹீரோ யார்? நான் சொன்னவனே ஈஸியாக சொல்லிடுவியே. நமக்கெல்லாம் ஹீரோயின் யார்? மாதா. நமக்கெல்லாம் ஹீரோ யார்? இயேசுதான். உடைய மனசு நபருக்கு ஹீரோ யார்? இயேசு. மூவர் கடவுள் தன்னுடன் குடிகொண்டிருக்கக்கூடிய, எல்லா சூழ்நிலையில் தன்னுடன் குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவன் தான் நமக்கு எல்லோருக்கும் ஹீரோ. அவர் இல்லைன்னா ஜீரோ. மற்ற யாராவது உள்ள குடிகொண்டு இருந்தாங்கன்னா ஜீரோ. நீ ஆமாத்தா ஜீரோ.
இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு முதல் வாசகத்தில் பாருங்கள், அன்றைக்கே அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்திருக்கிறார். சரிங்களா? எந்த இடத்துக்கு போகிறாங்க? லிஸ்திராவுக்கு யார் போகிறா? பவுலும் பர்னபாவும் போகிறாங்க. பார்க்குறோம். இன்றைக்கி தான் புதுச்சே, அதாவது நம்ம நிறையா நம்ம எதை பற்றி யார் செய்த புதுமைகளை பற்றி அதிகம் பேசியிருப்போம். யார் செய்த புதுமை பற்றி அதிகமாக பேசியிருப்போம்? திருத்தூதர் பணியில் பேதுரு செய்த பேதுரு வழியாக இறைவன் செய்த புதுமைகளை தான் அதிகமாக பேசியிருப்போம். முடக்குவாதம் முட்டவன் அங்கே எழுந்து நடந்தான், குதித்தான், என்று உள்ளதை நான் கொடுக்கிறேன் சொல்லி கொடுத்தார், அங்கே எழுந்தான், நடந்தான், போனான். இதை பற்றி அதிகமாக பேசியிருப்போம். ஆனால் இன்னைக்கு பாருங்க, பவுலும் பர்னபாவும் அந்த லிஸ்திராவுக்கு செல்கிற பொழுது அவனாவது ஊனமுற்றவனாக கிடந்தான். இங்கே பாருங்க, பிறவிலேயே கால் ஊனமுற்றவன் அங்கே கிடப்பதை பார்க்குறோம். கிடப்பதை பார்த்த உடனே இயேசு தனக்குள் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனும் மனுஷியும் அந்த இடத்திலே நன்மைகள் செய்வார்கள், ஆசீர்வாதங்களை பொழிவார்கள், அருள்கொடைகளை வழங்குவார்கள் என்பதற்கு சிறந்த ஒரு சான்று இவர்கள். பார்க்குறோம். அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து போகவில்லை. அந்த இடத்திலே பிறவிலேயே கால் ஊனமுற்றிருந்த அவர் ஒருபோதும் நடந்ததே இல்லை. ஊர்ந்தே இந்த மகன் பயணித்திருப்பான். அவர் அமர்ந்து பவுல் பேசியதை கேட்டுக்கொண்டிருந்தார். நலம் பெறுவதற்கான நம்பிக்கை அவரிடம் இருப்பதைக் கண்டு பவுல் அவரை உற்று பார்த்து உரத்த குரலில், நீ எழுந்து காலூன்றி நில்லும் என்று சொன்னார். உடனே பாருங்கள், அழகாக அவர் துள்ளி எழுந்து நடக்கத் தொடங்கினார். சரி, மிகப்பெரிய ஒரு புதுமை அங்கே நடந்தது. அது பெரிய ஆச்சரியம் தான். எல்லா மக்களும் எப்படி சாத்தியமே இல்லை, எத்தனையோ வருடங்கள் இவன் ஊர்ந்து கிடந்தான், இவர் சொன்ன ஒரே வார்த்தையில் எழுந்து நடந்து விட்டானே. அப்போ உடனே என்ன செஞ்சிட்டாங்க? ஆஹா, மிகப்பெரிய தெய்வம் வந்துவிட்டது, மிகப்பெரிய தெய்வம் நம் மத்தியிலே நிற்கிறது. யார? பவுலையும் பர்னபாவையும் குறித்து அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டாங்க. பாருங்க, என்ன பேர்? தெய்வத்தினுடைய பெயரே வச்சுட்டாங்க. அவளுக்கு வணங்கக்கூடிய வழிபடக்கூடிய தெய்வத்தினுடைய பெயரையே யாருக்கு வைத்தது? பர்னபாவுக்கும் பவுலுக்கு வச்சு சேயூசு எருமசு, நல்லா சூசூசாக தான் இருக்குது. பாருங்க, பெயர் வைக்கிறார்கள். பெயர் வச்சு அதோடு நின்றார்களா? நம் மத்தியிலே ஒரு தெய்வம் வந்துவிட்டது என்று சொல்லி நின்றார்களா? நிற்கவில்லை. உடனே அங்கே அந்த கோயிலுடைய அர்ச்சகர் என்ன செய்கிறாரு? எட்ரா வண்டிய, எட்ரா மாட்டை பொடுறியா சொல்லி அங்கே ஒரு காளமாடையும் பூமாலையும் கொண்டு வந்து நல்ல பலியிடுவதற்காக அவர்களுக்கு முன்னாடி, அவர்கள் என்னது, பவுலும் பர்னபாவும் ஒரு தெய்வமாக நம் மத்தியில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு முன்னாடி மாடை ஆடிடா, மாடாடி. நல்ல வேலைக்கு அவங்க மனுஷங்க முன்னாடியாவது அவங்க இப்போ அர்ச்சனை பண்ணுவதற்காக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் நம்முடைய ஒரு அரை லூசுகள் பூரா என்ன செஞ்சுருக்கு? ஒரு காலகட்டத்தில் பால் அபிஷேகம். எங்கே பால் அபிஷேகம்? எங்கே? எத்தனை திரைப்படங்களுக்கு நடிகர்கள் என்னது பிளைவுட்டு முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த திரைப்படத்திற்கு திரையரங்குக்கு முன்னாடி ரசிகர் கூட்டம் என்ன செஞ்சிச்சு? பால் அபிஷேகம். ஊத்துறா தெய்வமாக பார்க்கக்கூடிய மனோபாவம். என்னைக்காவது அந்த நாயகர்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது, பகுத்தறிவோடு நீங்கள் வாழணும், உயர்ந்து நிற்கணும் என்று என்றைக்காவது ஒரு செய்தி சொல்லியிருக்காங்களா? ஆனால் இயேசுவை நம்புகிற பிள்ளைகள், இயேசு உடன் இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு நிலைப்பாட்டை ஒருபொழுதும் எடுக்க மாட்டார்கள். பாருங்க, பவுலும் பர்னபாவும் என்ன சொல்றாங்க? என்ன நீங்கள் செய்யக்கூடாது, மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? பாருங்க, கோவப்பட்டு இதை கேள்விப்பட்ட திருத்தூதர் பர்னபாவும் பவுலும் தங்கள் மேலுடைய கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள் பாய்ந்து கொண்டு உரத்த கூறியது, மனிதர்களே ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களை போன்ற மனிதர்கள்தான்.
நீங்கள் இந்த பயனற்ற பொருட்களை விட்டுவிட்டு விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் உண்டாக்கிய வாழும் கடவுளிடம் திரும்புங்கள் என்று நற்செய்தி அவர்கள் பறைசாற்றினார்கள். நல்ல வேளைக்கு அவங்க அந்த நேரத்தில் சொன்னாங்க. அப்போவே பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருந்ததை பார்க்குறோம். எனவே அன்பிற்கினியவர்களை இந்த நாளிலே சிறப்பாக நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு நம்ம இயேசுவை நம்புகிற பிள்ளை, இயேசு என்னோடு உடன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடியவர்கள், இயேசுதான் உனக்கு ஹீரோவாக இருக்கணும், மாதா தான் உனக்கு ஹீரோயினாக இருக்கணும், நீ வணங்குகிற புனிதர்கள் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஹீரோவாக இருக்கணும், நம்முடைய வாழ்விற்கு என்னாலும் உடனிருந்து பயணிக்கக்கூடிய அருமையான அருமையான தெய்வத்தை நாம் நம்புகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம். அதனால தான் இன்றைக்கி பார்க்குறோம், நான் சொல்வதை கடைபிடிக்கக்கூடிய பிள்ளைகளிடத்தில் அவர்கள் அன்பு செய்யவே அவர்களுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஒன்று. ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னது? நாங்கள் அவருடன் வந்து குடிகொள்வோம் என்று சொல்லப்படுகிறது. குடிகொள்வோம். யார் குடிகொள்வோம் என்று சொன்னாங்க? யார்? மூவொரு கடவுள், தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஆகிய நாங்கள் அவரோடு நாங்கள் குடிகொள்வோம் என்று சொன்னார். நம்முடைய வனது சின்னப்பரும் கடவுளுடைய உடனிருப்பை தான் அவர் சுமந்து பயணித்தார். அதற்காக முற்றிலும் இழந்தார், முற்றிலும் செல்வங்களை தூக்கி எறிந்தார். அதுக்கு ஒரு காலகட்டத்தில் அவர் 15 வயதில் அவர் பயணித்த ஒரு சூழலிலே முற்றிலுமாக இயேசுதான் எனக்கு தெய்வம், இறைவன் தான் எனக்கு எல்லாம் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தவுடனே முற்றிலுமாக அந்த இடத்தில், அது பாலைவனத்தில், அந்த குகையிலே தன்னையே அர்ப்பணித்தார். ஏறக்குறைய 90 ஆண்டு காலம் அந்த பாலை நிலத்தில் இறைவனுடைய பராமரிப்பினால் அவள் பயணித்திருக்கிறார் என்று சொன்னால், இறைவன் அந்த நம்முடைய வனத்து ஐயாவோடு கூடவே இருந்ததுனால தான் அவரும் இறைவன்தான் எனக்கு எல்லாம், அவர்தான் என்னை வழிநடத்தக்கூடிய, அவர்தான் என்னை பராமரிக்கக்கூடியவர் என்று சொல்லி தன்னையே முற்றிலுமாக இறைவனுடைய அன்பில் அவர் தன்னையே கரைத்து கொண்டார். இறைவனுடைய பராமரிப்பில் தன்னையே கரைத்து கொண்டார். அதனுடைய விளைவு இன்றும் அவர், புனித வனத்து சின்னப்பர், இன்றும் அவர் வாழ்கிறார். இறைவன் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தன் வாழ்க்கையை சொல்லிலும் செயலிலும் வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் அவர்கள் அழியாத செல்வங்களாக இன்றும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் அறிவோம். நாமும் அத்தகைய பிரசன்னத்தில் பயணிப்போம். நாமும் இந்த நம்முடைய வனத்து சின்னப்ப நம்ம காட்டி அழகான மதிப்பீடுகள், இறைவன் என்னோடு இருக்கிறார், என்னை விட்டு ஒருபொழுதும் நீங்காத இறைவன், என்னை அளவிடந்த விதமாய் அன்பு செய்து எனக்கு அவர் சொல்லி முடிங்க பாப்பா, எனக்கு அவர் தன்னையே வெளிப்படுத்துகிறார். இதான இறைவார்த்தை, வெளிப்படுத்துவார். என்னை அன்பு செய்கிற பிள்ளைகளிடத்துக்கு நான் என்னையே வெளிப்படுத்துவேன், அப்படி தான் சொல்லப்படுகிறது. இறைவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் பராமரிப்பையும் அவர் வெளிப்படுத்துவதை நம்முடைய கண்கள், நம்முடைய மனசு காண்கிற பொழுது நிச்சயமாக அன்பிற்கினியவர்களே, நாம் இறைவனால் வாழ்கின்ற மக்களாக, இறைவனால் வழிநடத்தப்படுகின்ற மக்களாக நாம் வாழ்வோம். மற்றவை அனைத்தும், மற்ற வழிபாடுகள் அனைத்தும் குப்பையாகவே அது மாறிப்போய்விடும். மற்ற மனிதர்களை வழிபடுகின்ற மனோபாவங்களை தூக்கி எறிங்க. இயேசுவை நம்புகிற பிள்ளைகள் இத்தகைய ஒரு மனநிலைகளில் இருப்பது என்பது அது மூட நம்பிக்கை, முட்டாள்தனம், அறிவிலிக்கு சமம். எனவே மற்றவர்களை, பெரிய பெரிய பிம்பங்களை, படத்தில் வரதெல்லாம் அதுக்குள்ளே எவ்வளோ பேர் உழைச்சிருப்பாங்க தெரியுமா? பெரிய அப்படிலாம் நடிகர்கள் அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது. ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அப்படிப்பட்ட பிம்பங்களை ஒரு ஹீரோயினாக அதற்காக அவனுக்காக அப்படியே உயிரை கொடுப்பது. அப்படியே ஒருத்தன் காலையில் கழுத்தை வெட்டிக்கிட்டானா? ஆமாம். ஆனால் முட்டா பயல்களா, என்ன செய்கிறது? கல்லூரி படித்து விட்டு எல்லாம் படித்து விட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லை. அறிவு தெளிவு வேண்டும், அறிவு தெளிவு வேண்டும். எல்லாம் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு பெற்ற மக்களாக அட்லீஸ்ட் நீங்களாவது நம் புனித வனத்து ஐயாவிடம் நம்புகிற பிள்ளைகள் அப்படிப்பட்ட தன்மை கடந்து போகணும். இளவட்ட குட்டிகளே, உங்களுக்கு எச்சரிக்கை, இளவட்டங்களே, நடிகர் வைத்திருப்பவர்கள் முடிய வைக்காத. முட்டாள்தனமான எண்ணங்கள், முட்டாள்தனமான வாழ்க்கை முறை அது. அவன் செய்தது போல் இங்கே செய்வது. சின்ன குழந்தைகளுக்கு அப்படி ட்ரைனிங். ஆத்தாக்க மாறுக,
இயேசுவினுடைய நம்பிக்கை விதைப்பதற்கு பதிலாக ஹீரோ சொன்னதை, ஹீரோயின் சொன்னதை விதைத்து விதைத்து பிள்ளைகளுடைய மனசை கெட்டு சீரழிய வைத்து நல்லதை நினைப்பது, நல்லது திறனாய்வு செய்யக்கூடிய பகுத்தறிவு கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்காமல் மூட நம்பிக்கைகளை, மூடத்தனமான வாழ்க்கை முறைகளை உருவாக்கக்கூடிய கூட்டங்கள் தான் பெருகி கொண்டு இருக்கிறது. சரிங்களா? அதனால் இப்போ நிறையா அன்பிக்கினியவர்கள் நம்ம நினைத்து பார்க்கணும், நம்முடைய சமூகத்திற்காக மன்றாடணும். நல்ல வேளைக்கு நாளிலே சிறப்பாக தொடர்ந்து புதியதாக அரசு அமைக்கக்கூடியவர்களை ஒப்பு கொடுப்போம். நல்ல முறையிலே இந்த தமிழகத்தில் அவர்கள் சிறப்பான ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் சொல்லி வேண்டி மன்றாடுவோம். இந்த முட்டாள்தனமான ஹீரோ வொர்ஷிப்பு இந்த தமிழகத்திலிருந்து நீங்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிறப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் இன்னும் முக்கியமாக நம்முடைய தமிழகத்தை நிர்ணயிக்கப் போகின்ற பொது ஆட்சிக்காகவும் இன்னும் உலகிலே சாப்பாடு கூட கிடைக்காமல் தூங்கப் போகின்ற சிறு பிள்ளைகளுக்காகவும் நாம் சிறப்பாக வனத்து சின்னப்பர் வழியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருக்காகவும் உம்மிடம் ஜெபிக்கிறோம். இவர்கள் மக்களின் மனங்களில் இறை நம்பிக்கையை வளர்க்கும் பணியாளர்களாகவும், நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், எங்கள் கடமையை தான் செய்தோம் என்ற சிந்தனையில் தொடர்ந்து பணியாற்றும் தொண்டர்களாகவும் வாழும் அருளை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கெல்லாம் தலைவரான இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும். அவர்கள் நீர் கற்றுக் கொடுத்த மதிப்பீடுகளான நீதி, அமைதி, உண்மை ஆகியவற்றின்படி வாழவும் மக்களை வழிநடத்தவும் உமது தூய ஆவியாரின் அருளை அவர்களுக்கு நிறைவாக வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் இறைவா, பல்வேறு உடல் நோய்களாலும் உள நோய்களாலும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வாடுகின்ற அனைத்து மக்களுக்காக உம்மிடம் ஜெபிக்கின்றோம். நோய்களின் தாக்கத்தால் இவர்கள் துன்புற்று சோர்ந்திருக்கின்ற வேளையில் இவர்கள் மனதிற்கு ஆறுதல் அளித்து இவர்கள் முழுமையாக உடல் உள்ள நலன் பெற உமது அருளை வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றாகிய இறைவா, எத்தகைய இடர்கள் வந்தாலும் தளராத உள்ளத்துடன் கிறிஸ்துவின் விழுமியங்களின் அடிப்படையில் வாழ்வை நடத்துகின்ற அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். துன்பங்களை தாண்டி இன்பங்கள் உண்டு என்ற எதிர்நோக்கை இவர்களுக்கு வழங்கி இக்குடும்பங்களை ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இதோ எங்களுடைய மன்றாட்டுக்களை உம்முடைய பாதத்திலே புனித வனத்து சின்னப்பர் வழியாக சமர்ப்பித்துள்ளோம். இவற்றையெல்லாம் ஆசீர்வதித்து அதோடு எங்கள் மனதுகளையும் எங்களுடைய விருப்பங்களையும் ஆசைகளையும் ஆசீர்வதித்து நல்லதொரு எண்ணங்களோடு எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்வை கொடுத்துள்ள அந்த இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக, இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழக்கூடிய விசுவாசிகளாக மாறிட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்றி
சகோதரியரே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித வனத்த சின்னப்பரின் நினைவு கொண்டாட்டத்தில் உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்த உணவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகப் பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவர்களோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஈசோ
அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலை ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் இங்கே கூடிய ஒவ்வொருவரும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. பல்வேறு கண்ணீரோடு, கஷ்டங்களோடு, துயரங்களோடு உடைய திருவடி நாடி தேடி நம்பிக்கையோடு ஓடி வந்துள்ள உடைய அன்பு குழந்தைகளை நிறைவாக நீ தாமே ஆசீர்வதி. குறிப்பாக திருமணவரன், குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம், கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெற நல்ல வேலை வாய்ப்பு என்று பல்வேறு எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வந்துள்ள உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக குடும்ப ஒற்றுமை, அமைதி, சமாதானத்திற்காக ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரி நிறைவாக நீர் ஆசீர்வதித்து நீதாமே உடைய அன்பாலும் அரவணைப்பாலும் அவர்களை பாதுகாத்து நல்வழி நடத்துவீராக. உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஈற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித வனத்து சின்னப்பர், வனத்து அந்தோனியார், புனித அருளானந்தர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தீப படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். உமது பேர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆசி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானமும் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் முகத்தை பார்த்து நம்முடைய மகிழ்ச்சியையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். புனித வனத்து சின்னப்பரை நோக்கிய ஜெபம். தென்றல் தவழும் பசுமை நிறைந்த கொடுங்காவயல் சோலைவனத்தின் அரியணையாம் இத்திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் வனத்து சின்னப்பரே, மூவைந்து அகவையில் இறைவனால் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தன்னை இறைவனுக்கு முழுவதும் அர்ப்பணித்தவரே, மண்ணகத்து சொத்து எல்லாம் அழிந்து போகும், விண்ணகத்து சொத்தே நிலையானது என நினைத்து கானகம் சென்ற தவ முனிவரே, நீரும் பேரிச்சம்பழமும் மட்டுமே உணவாக உண்டு வாழ்ந்த மாமுனிவரே, பேய்களின் கொட்டத்தை சிலுவை அடையாளத்தால் அடக்கிய மாதவசியே, அரை அப்பத்தை உண்டே தம் வாழ்நாளை கழித்த முதல் வனவாசியே, உன் தியானமும் தபமும் ஜெபமும் இறைமகன் இயேசு ஒருவரால் அறிய பெற்றவரான மகா புனிதரே, உமது தவ வலிமையை கண்டு பாவித்து தன்னை தாழ்த்திய புனித வனத்து அந்தோணியாரின் உள்ளம் கவர்ந்த புனிதரே, புனித அத்தனாசியார் தந்த அன்பளிப்பு கம்பளி போர்வையை அந்தோணியாரால் போர்த்தப்பட்ட தவ செல்வரே, சிங்கங்கள் குழிதோண்ட நல்லடக்கம் பெற்றவரான புனிதரே, உம் திருவடி அண்டி நாடி தேடி வந்து நிற்கும் உம் அடியார்களை கண்ணோக்கி பாரும்.
பேய்களை ஓட்டுபவரே, கால்நடைகளின் பாதுகாவலரே, நோய் நொடிகளில் சிறப்பாக தொற்று நோயிலிருந்து விடுதலை அளிப்பவரே, சுனாமி, பஞ்சம் போன்ற இயற்கை இடர்பாடுகளிலிருந்து காப்பவரே, கவலையுடன் உம்மிடம் வருவோருக்கு ஆறுதலே, துன்புறும் மக்களின் மகிழ்ச்சியே, வெறுப்பு, மன்னிப்பின்மை, பொறாமை, வீண் கர்வம், கோபம் போன்ற தீய நாட்டங்களிலிருந்து எங்களை தேற்றி ஆற்றுப்படுத்தும் ஆன்மீக மருத்துவரே, பல்வேறு எதிர்பார்ப்புகளோடு உம் திருமுகம் நோக்கி வந்து இறந்து கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களின் பாதுகாவலரே, எங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி பொங்க உம்மை தேடி நாடி உம் திருவடிகளில் வந்து உருக்கத்தோடு நிற்கும் எங்கள் வேண்டுதல்களை கனிவாய் செவிசாய்த்து அன்னை மரியாளிடமும் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிடமும் பரிந்துரை செய்து எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, கருணை கடலே, முதல் வனவாசியாம் இத்திருத்தல புனித வனத்து சின்னப்பரை வணங்கி அவரின் பரிந்துரையால் அருள் வளங்களை பெற இதோ இத்திருத்தலம் வந்துள்ள திருப்பயணிகளான எங்களது தேவைகளை இரக்கமுடன் எங்களுக்கு தயவாய் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து சின்னப்பரே, புனித வனத்து சின்னப்பரே. அன்பிக்கினியவர்களே, இயேசு நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை உரித்தாக்குகிறேன். நம்முடைய அன்பு தந்தை மாணிக்கம் சிறப்பான விதத்தில் நமது கொடுங்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய ஏக்கிளியூர் கிராமத்திலே சிறப்பாக பிறந்து வளர்ந்து இறை நம்பிக்கையில் வேரூன்றி இப்படி வனசின்னப்புடைய பக்தியும் அவரோடு கூடவே வளர்ந்து அழகாக ஒரு குருவாக உருவாக்கி ஏறக்குறைய தன்னுடைய குருத்துவ பணி வாழ்வில் 20 ஆண்டு காலம் ஜெர்மனி தேசத்திலே அவர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்குறோம். மான்ஃபோர்ட் பிரதேச சபையைத்தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மான்ஃபோர்ட் குருக்கள் சபையும் சிறப்பான விதத்தில் எண்ணற்ற குருக்கள் அதை உருவாகி பணிகள் ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த மான்ஃபோர்ட் சபையில் இணைந்து ஒரு குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டு தான் பெற்ற இறை நம்பிக்கையை தான் பணியாற்றக்கூடிய ஜெர்மனி தேசத்திலே அவர் விதைத்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் விடுமுறைக்கு வந்த ஒரு சூழலில் சிறப்பானவது எங்கள் திருப்பலி நாளில் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட அடிப்படையில் திருப்பலி நிறைவேற்றி அவர் தமிழே திக்கும் நினச்சினான். ஆனால் சரளமாக பேசுகிறார். பார்த்தீங்களா, ஒரு வாட்டுக்கு சரளமாக வாசிக்கிறார், சரளமாக பேசுகிறாரு. அங்கே தமிழ் புசப்பியலோ ஒரு சில நேரத்தில் தமிழ் திருப்பலி அங்கே வைப்போம். சரிங்களா, ஸ்ரீலங்கன்ஸ் தமிழ் அங்கே நிறையா பேர் இருப்பாங்க. அங்கே அந்த இடத்துல தமிழ் திருப்பலி அதனால தான் பாங்க. அப்போ தான் ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டோம். பார்த்தியா, அதான் எவ்வளோ சரளமாக வாட்டுக்கு வாசிக்கிறார், அவர் வாட்டுக்கு பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தேன். சரிங்களா, ஏன்னா இந்த நவநாட்களிலே கடவுள் கொடுத்த பொக்கிஷம் இந்த தளத்திலே பணியாற்றியவர்கள் வெளிநாட்டு தேசத்திலே பணியாற்றக்கூடியவர்களாக திருப்பலி நிறைவேற்றியது சிறப்பானதாக அமைந்தது. எனவே இந்த நாளிலே வருகை தந்து திருப்பலியிலே ஜெபித்து நமக்காக மன்றாடிய நம்முடைய பாசமிகு தந்தை மாணிக்கம் அவர்களுக்கு உங்களின் சார்பாக அருள் தந்தைகள் சார்பாக அருள் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி சிறக்க தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து தந்தை அவர்களை வழிநடத்துவார். மேலும் இந்த நாளில் நேற்றும் இன்றும் நம்மோடு கூடவே இருந்து நாளை தினமும் நாளை மறுநாளும் கூடவே இருந்து சிறப்பான விதத்தில் நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கூடிய அருள் தந்தை கிரகோரி அவர்கள் இன்றும் நம்மோடு கூடவே இருந்து இந்த திருப்பலியில் நமக்காக ஜெபித்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கும் உங்களின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன்.
மேலும் இந்த நாளில் வருகை தந்து சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அருள் சகோதரிகளுக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். நாளில் திருப்பலியில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளை உரித்தாக்குகிறேன். ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 9 நாட்களாக எத்தனை பேர் தொடர்ந்து இந்த நவநாள் திருப்பலியில் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். சூப்பர். அடா அட்டா அட்டா அட்டாடா, எல்லாம் மின்மின் மாதிரி இருக்குது. அப்படி கையே அப்படி மினுமினுக்கு. ஜோரா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். சரிங்களா? அழகாக நேற்று தினம் வரைக்கும் அப்படியே தோசை என்ன இட்லி என்னன்னு ஒரு பக்கம் அப்படியே தங்கின மக்கள் போட்டு அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இன்னைக்கு இல்லத்திற்கு சென்று அழகாக வந்திருக்கிறார்கள். நாளை தினம் சிறப்பாக வருகை தருவார்கள். நிறைய பேர் வர சொல்லுங்கள் மக்களை. இந்த திருத்தலத்தை பற்றி தெரியாதவர்களை அழைத்து வாருங்கள். இந்த திருத்தலத்தில் வந்து அவர்கள் இங்கே கிடைக்கக்கூடிய அருளையும் ஆசிரியையும் பிள்ளைகள் பருகி செல்லணும். யாரெல்லாம் நோயிட்டு இருக்காங்களோ, குழந்தை பேர் இல்லாமல் இருக்காங்களோ, அவர்களெல்லாம் என்ன செய்யலாம்? யாராக இருந்தாலும் சரி, இந்து சமயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் சமயமாக இருந்தாலும் சரி, மற்றவர்கள் மற்ற கிராமத்தில் மற்ற ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் குறைந்தது ஒரு 10 பேருக்காவது தொலைபேசியில் ஃபோன் பண்ணி என்ன செய்யணும்? திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். திருவிழாவுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடணும். சரிங்களா? வந்து இந்த திருவிழாவிலே திருப்பலியிலே சிறப்பாக பங்கேற்று இப்படி வனத்து ஐயாவிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது இந்த ஐயா எல்லாவற்றையும் செய்வார். நிச்சயமாக செய்வார். நம்புகிறோம். ஆசீர்வாதத்தை காண்போம். சரிங்களா? அந்த நாட்களிலே யாரெல்லாம் குழந்தை செல்வத்திற்காக திருமண தடை நீங்கி மன்றாடி வேண்டுகிறார்களோ, குழந்தை செல்வத்துக்காக மன்றாடுகிறார்களோ, அவர்கள் அனைவரும் அடுத்த ஆண்டிலே திருவிழாவில் என்ன செய்யணும்? குழந்தையோடு வந்து வரிசையாக அப்படி நின்று அப்படியே ஜம்முன்னு சாட்சி சொல்லணும். இதுதான் நம்முடைய வனத்து ஐயாவிடத்தில் எல்லோரும் சேர்ந்து நாம் வைக்கக்கூடிய மன்றாட்டுக்கள். இந்த தளத்திலே வந்து யாரெல்லாம் மன்றாடினார்களோ அடுத்த ஆண்டு இந்த குழந்தை பேற்றை பெற்று குழந்தை பெற்றவர்களுக்காக சிறப்பாக ஒரு நாள், அதாவது திருவிழாவின் பொழுதே அவர்களை நான் முடிவெடுத்து நாளை தினம் அப்படி யாராவது வேண்டல் வைத்து குழந்தை பேற்று பெற்றிருப்பார்கள் என்று சொன்னால் ஒரு 10 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் இந்த தளத்திற்கு வந்தேன், குழந்தை செல்வத்தை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி யாரெல்லாம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக நாளை தினம் என்ன செய்யலாம்? பீடத்திலே வரிசையாக நின்று குழந்தைகளை மக்களுக்கு முன்பாக தூக்கி பிடித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய இந்த பேற்றினை நாளைக்கு வாய்ப்புகள் இருக்கும். யாராவது அப்படி இருந்துச்சுன்னா தயவுசெய்து பொறுப்பாளரிடத்திலே நீங்கள் உங்கள் பெயரையும் எந்த ஊர் நீங்கள் குறிப்பிட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பாக நாளை தினம் திருப்பலியின் இறுதியில் நாம் இந்த பீடத்திலே அவர்களை நிப்பாட்டுவதற்கு சாட்சி சொல்வதற்கு சாட்சியை சொல்ல வேணாம், வந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். அது ஒரு வாய்ப்பை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லி அப்படி வர அன்போடு வேண்டுகிறேன். நாளை தினம் நம்முடைய வனத்து ஐயாவுடைய திருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடப் போகிறோம். எனவே இந்த பயணித்த பயணங்கள் ஆசுவாதமாய் நடைபெற்றன. எனவே நாளை தினம் சரியாக 6:30 மணிக்கு நாம் ஆயருக்கு சிறப்பான வரவேற்பு நாம் கொடுப்போம். 6:30 மணிக்கு தயார் நிலை. எல்லோரும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? வந்து வருகை தந்து விட வேண்டும். எனவே ஆலயத்தில் அந்த நுழைவாயில் அந்த இறக்கத்தில் நின்று எல்லோரும் நின்று ஆயர் அவர்களை வரவேற்று அதை தொடர்ந்து புதிய திருத்தலம் ஆலயம் உருவாக்குவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை திறந்து வைத்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவாங்க. அதை தொடர்ந்து திருப்பலியானது நடைபெறும். எனவே நாளை தினம் திருப்பலி கருத்துக்கள் கொடுக்கக்கூடியவர்கள் விரைவிலே வந்து இன்றைக்கு நீங்கள் கொடுத்து விட்டு செல்லலாம். நாளை தினம் திருப்பலி கருத்துக்கள் சீக்கிரமாக, அதாவது 5:30 மணிக்கே என்ன செய்யப்படும்? திருப்பலி கருத்துக்கள் வாசிக்கப்படும். அதனால் கால தாமதமாகாமல் சரியான விதத்தில் நம்ம சரியான நேரத்தில் நம்ம திருப்பலி ஆரம்பிப்போம். கடவுள் புனித வனத்து சின்னப்பர் வழியாக ஆசீர்வாதங்களை பெருக செய்வார். எனவே நாளை தினம் ஆயருடைய தலைமையில் திருப்பலி நடைபெறும். அதை தொடர்ந்து சப்பர பவனியும் நடைபெறும். மறுநாள் நிறைவு திருப்பலியாக நாம் சிறப்பாக ஒப்பு கொடுப்போம். அதை தொடர்ந்து கொடியிறக்கமும், அதனை தொடர்ந்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஞான சௌந்தரின் நாடகம் மேடையில் அரங்கேற்றமாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீண்டுமாக நாம் சொல்கிறோம். நாளை தினம் அன்பிற்கினியவர்கள் ஆயர் வருகிற பொழுது
நீங்கள் ஆயர் சிறப்பான திட்டமாக ஏழை மக்களுக்கு முதியவர்களுக்கு இந்த உணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் சிறப்பாக செய்து கொண்டிருக்க மறைமாவட்ட அளவில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய பங்கில் தான் இன்னும் உருவாக வேண்டும் சொல்லி ஆயிரத்தில் வைத்து கொண்டிருக்கிறோம் கோரிக்கை. எனவே நம்மளால் இயன்ற 1000 500 2000 3000 உங்களுக்கு விருப்பத்திற்கு நாங்கள் என்ன செய்யலாம்னா ஒரு கவரில் வச்சு இந்த மதிய உணவு அந்த முதியவர்களுக்கு உணவு வழங்கக்கூடிய திட்டத்தில் நானும் சிறிதளவு பங்கு பெறுகிறேன், திருவிழாவை முன்னிட்டு பங்கு பெறுகிறேன்னு சொல்லி நாளை தினம் சிறப்பு காணிக்கையாக கவரில் நீங்கள் கொண்டு வந்து என்ன செய்யணும், காணிக்கையாக ஒப்பு கொடுக்கலாம். சரிங்களாம்மா? அதனால் சிறப்பாக காணிக்கையாக ஒப்பு கொடுக்கலாம். இல்லைனா ஆயருக்கு வாழ்த்து உரை வழங்கும் பொழுது நீங்கள் வரிசையாக வந்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம். கொடுத்து உதவி செய்வோம். முதியவர்களுக்கு கண்ணீரோடு கவலையோடு யாருமே ஆதரவின்றி இருக்கக்கூடியவர்களுக்கு உணவின் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தில் நானும் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி உங்களை ஒப்புக்கொடுங்கள். கடவுள் நிறைவு ஆசீர்வதிப்பார். நன்றி. God bless you. நீங்கள் ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்திருக்கலாம். சாமி ஒரு 2-3 நிமிஷம் எடுத்துக்கிறவா? ஆமாம், எனக்கு வழக்கமாக ஷார்ட்டாக பூச முடிக்கிறது தான் எனக்கு விருப்பம். இருந்தாலும் இது சிறப்பு நவநாள் திருப்பலி, ஜெர்மனிலேயும் அதை தான் விரும்புவாங்க. ஷார்ட்டாக வச்சோம்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக. எவ்வளோ ஷார்ட்டாக வைக்கிறோமோ அவ்வளோ ஷார்ட்டாக வச்சோம்னா சந்தோஷப்படுவாங்க. இருந்தாலும் ஒரு சில பாசிட்டிவ் நல்ல குணங்களை பாராட்டி நேரிலே சொல்வது நல்லது, பின்புறம் பேசாமல். அந்த வகையில் இன்று இந்த திருப்பலியை நிறைவேற்றி உங்களோடு சேர்ந்து வனத்த சின்னப்பர் வழியாக ஜெபிப்பதற்கும் உங்களோடு சேர்ந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றுவதற்கும் வாய்ப்பளித்த பங்கு தந்தை சுவாமிநாதன், உதவி பங்கு தந்தை இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடியாக பங்கு தந்தை சொன்னார், பிரசங்கம் தொடக்கத்தில் சொன்னார், என்னையவே பிரசங்கம் வைக்க விட்டுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். நல்ல வேளை நான் பிரசங்கம் வைக்கலை. சாமி உங்கள் மாதிரி இவ்வளவு சிறப்பாக வச்சுருக்க மாட்டேன், உறுதியாக சொல்கிறேன். நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சிரித்து எனக்கே உடம்பு மனசுலாம் அப்படியே பூரிப்படைந்து விட்டது. மிகச் சிறப்பாக பிரசங்கம் வைத்தார். அதனால் நான் வக்கீலின்னு சொன்னது எனக்கு மகிழ்ச்சி தான். அது மட்டுமல்ல, என்னுடைய கருத்துக்களையும் அவருடைய மறையுரையிலே பிரதிபலித்தார். உண்மையிலே நாங்கள்லாம் ஜெர்மனியில் இருந்தாலும் நாங்கள் தமிழ் குருக்கள் கூடும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டை பற்றி, நம்முடைய மாநிலத்தை பற்றி, நம்முடைய மக்களை பற்றி நிறைய பேசி கொண்டிருப்போம். ஏன் இன்னும் முன்னேறாமல் இருக்கின்றது, என்ன காரணம், எங்களுக்கு ஒரு ஆதங்கமாக இருக்கும். யூரோப்பியன் நாடுகள் எல்லாம் நிறைய முன்னேறிவிட்டது, அந்த அளவிற்கு நம்முடைய நாடு இன்னும் முன்னேறவில்லையே என்ற ஒரு ஆதங்கத்தோடு நாங்கள் பேசி கொண்டிருப்போம். அதற்காக நாங்களும் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு தந்தை பங்கு தந்தை அவர்களுக்கு சிறப்பான கைதட்டலை கொடுத்து அவர் சிறந்த மறையுரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை நமக்கு எடுத்து கூறும் வகைக்கும் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னொன்று நான் கேள்விப்பட்டது, வந்து 2 வாரம் தான் ஆகுது ஏறக்குறைய. நான் இதுவரைக்கும் அப்படி ஒரு பாராட்டக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஃபீட்பேக்கு என்ன சொல்கிறது தெரியல, சரியான வார்த்தை எனக்கும் வரல. அதனால் இங்கிலீஷில் வந்து ஃபீட்பேக்குன்னு சொல்லுவாங்க. பாராட்டி சொல்லக்கூடிய நல்ல ஒரு குணங்களை நான் மக்களிடமிருந்து கேள்விப்பட்டேன். இந்த 2 வாரத்துக்குள்ளே, 2 வாரமும் நான் இங்கே இருக்கலை, அங்கங்கே சுற்ற போயிட்டேன். ரொம்ப சுற்றுவேன் நான். லீவுக்கு வரும்போது எல்லா உறவுகளையும் நண்பர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்புவேன். ஆனால் இந்த தடவை அதிகமாக சுற்றலை. ஆனால் இங்கே இருந்த குறைவான நாட்களிலே நான் பங்கு தந்தையையும் உதவி பங்கு தந்தையையும் பற்றி கேள்விப்பட்ட நல்ல கருத்துக்கள், இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியோடு பணியாற்றுகின்றார்கள், மக்களை நல்வழியிலே வழிநடத்தி செல்கின்றார்கள்
எந்தவித பிரிவினையோ ஒரு பகைமையோ இல்லாமல் நல்ல முறையிலே இந்த பங்கை நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். மிகவும் திறமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பங்கு தந்தை மாறி போவதாக கேள்விப்பட்டேன். அவர் இன்னும் பல வருடங்கள் இங்கு இருந்து பணியாற்றினால் நன்றாக இருக்கும் என்ற ஒரு பாராட்டக்கூடிய நன்றி கலந்த இந்த ஃபீட்பேக்கை நான் கேட்டிருக்கின்றேன் மக்களிடத்திலே. ஆகவே அதற்காக ஒரு பெரிய கைஊசியை எழுப்பி பங்கு தந்தையையும் உதவி தங்கையையும் பாராட்டு தெரிவித்துக் கொள்வோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை கேட்குறதுக்கு. மக்கள்கிட்டேருந்து இப்படி ஒரு பாராட்டக்கூடிய எண்ணங்கள் வருதுன்னா இது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். மக்கள்கிட்டேருந்து இப்படி ஒரு பாசிட்டிவ் எண்ணங்களை கேட்குறதுக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருவரும் இன்னும் சரி தந்தை போய் விடுவார், இருந்தாலும் பங்கு தந்தை இருப்பார். இன்னும் வரப்போகின்ற உதவி தந்தையும் சேர்ந்து நம்முடைய பங்கிற்கு சிறப்பான பணிகளை தந்தரல வேண்டும் என்று இறைவனிடம் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சுகத்தை கொடுத்து இறைவன் தொடர்ந்து ஆசீர்வதித்து நம்மோடு இருந்து நம்மோடு ஒருவராக பணி செய்ய இறைவன் இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறந்து தொடர்ந்து மன்றாடுவோம். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித வனத்த சின்ன பெரியருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் உமது அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைவனின் அனைத்து சூழ்ச்சிகளையும் என்றும் மேற்கொள்ள அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.